ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பிகினர்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ஈஸி அண்ட் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் கொஞ்சம் நல்லா சூடானதும் அதில் முந்திரி பருப்பு ஒரு 10 போல் ஆட் பண்ணிக்கிறேன். 1 கப் ரவைக்கு 10 போல் முந்திரி பருப்பு, 10 போல் திராட்சை சேர்த்துக்கலாம். இந்த வர திராட்சை நல்லா பலூன் மாதிரி ஆனதுக்கப்புறமா நம்ம வெளியே எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் வெளியே எடுத்ததுக்கப்புறம் அதே நெய்யில் 1 கப் அளவுக்கு ரவை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்துக்கோங்க. ரவை நல்லா இந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட் ஆகிடும். இந்த மாதிரி புட்டு மாதிரி ஆனதுக்கப்புறமா இதை நம்ம வெளியே எடுத்து வச்சிடலாம். இது கொஞ்சம் அப்படியே ஆறட்டும். இப்போ அதே பேனில் 3 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் ரவைக்கு 3 கப்லேருந்து 4 கப் வரைக்கும் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்த்ததும் இதில் 1 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அதிக சுகர் பிடிக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 1/2 கப்லேருந்து 3/4 கப் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட நார்மலாக கேசரி கலர் இல்லைனா உங்கள்கிட்ட ஃபுட் கலர் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் புல்புல் அப்படின்னு ஒரு பிராண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். சர்க்கரை கரைஞ்சதும் நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய ரவையை அதில் நம்ம கலந்து விட்டுட்டே நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஒரு கையில் ரவை கொட்டணும், ஒரு கையில் நம்ம கலந்து விடணும். இல்லைனா ஈஸியாக கட்டி பிடிச்சிரும். கட்டி பிடிக்காமல் இருந்தால் தான் கேசரி நல்லாயிருக்கும். கைவிடாமல் கிளறிட்டே இருங்க, இல்லைன்னா கட்டி பிடிச்சிரும். இந்த அளவுக்கு பேனில் ஒட்டாமல் இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய முந்திரி பருப்பையும் திராட்சையும் சேர்த்துடலாம். உங்களுக்கு விருப்பப்பட்டால் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் தூவிக்கலாம். நம்ம கேசரி ரெடி ஆகிடுச்சு. இறக்க போகும்போது ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணி லைட்டாக கிளறி விட்டுட்டு நம்ம இறக்கிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான கேசரி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கீப் ஆன் ஸ்மெல்லிங். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.